பேரு? மருதையா? எந்த ஊர் ஐயா? மாரியம்மன் கோயில். இங்க என்ன பண்றீங்க? இங்கதான் வந்து கோயில தான் ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்களா? ஒரு வேலை தான் இங்க சாப்பிடுறது. கோயிலுக்கு பிள்ளைங்களா? உள்ள கல்யாணம் ஒண்ணும் இல்ல. நீங்க கல்யாணமே பண்ணலையா? இல்ல. சொந்தக்காரங்க எல்லாம் யாரும்? சொந்தக்காரங்க தங்கச்சி ஒன்று இருக்குது, பாக்குறது இல்ல. எப்படி சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கீங்க? இத வந்து சாப்பிடுறதோட சரி. செலவுக்குலாம் பணம்? செலவுக்கு யாருக்கிட்டையும் கையேந்தி தான் வாங்கிக்குவோம். என்னையா? கையேந்தி தான் யாருக்கையும் வாங்கிக்குவோம். கட்டியா இருக்குது மாணிக்கு மேல, அதை பாக்குறதுக்கு பயந்துகிட்டா இருக்கு. டாக்டர் பாக்குறது கூட ஆட யாரும் கொட்டிட்டு வாங்க, ஆபரேஷன் பண்ணுங்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணா செத்து போயிருவேன், அவங்க கையெழுத்து போடணும், நீ கையெழுத்து போட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. பணம் தானே. நீங்க என்ன செய்றீங்கன்னா யாரும் எதிர்பார்க்க வேணாம். பிரைவேட் டாக்டர் போய் ஒரு செக்அப் பண்ணுங்க. இது என்னங்கிறது, எதனால இப்படி இருக்குங்கிறத கேளுங்க. அந்த கட்டி எதனால இருக்குங்கிறத கேளு. அப்படி ஆபரேஷன் தான் பண்ணாங்கன்னா நான் கூட வரேன். நான் ஒரு இல்ல நான் வேலைக்கு போயிட்டா கூட ஒரு ஆள் உங்க கூட நான் உதவி பண்றது நானே கூட இருக்கேன். ஏன்னா அந்த வலி வேதனையோட இந்த வேதனையோட மனசுல உள்ள வேதனையை சேர்த்து தாங்க ரொம்ப கஷ்டம். நான் இருக்கேன், நான் மகமா, நான் ஏதாவது நான் உதவி பண்றேன். சரியா? நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உங்களுக்கு என்ன தேவையோ நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப நான் உங்களை பாத்துட்டேன். நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஏதோ ஒரு உதவி பண்ணீங்கன்னா போதும். நான் உதவி பண்றேங்க. முதல்ல போய் டாக்டர் பாக்குறதுக்கு நான் உதவி பண்றேன். முதல்ல போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு அதுக்கு பணம் தரேன். பார்த்துட்டு என்ன சொல்ல பாருங்க, என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூட வரணும்னா நம்ம போய் பண்ணுவோம். சரியா? இதெல்லாம் வலிக்குது. ஆமா, அதெல்லாம் வீங்கி படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க. நைட்டு நிம்மதியா இருக்கு, உங்களை பார்த்ததே நிம்மதியா இருக்கு. இதை உக்கரவாடி கொண்டு வந்து உங்களை விட்டுருக்காங்க, காப்பாத்து. பணம் இருக்கு. பணம் நீங்க டாக்டர் போய் செக்அப் பண்றதுக்கு. பணத்தை வச்சு முதல்ல போய் பிரைவேட்ல இங்க சொன்னீங்கல்ல, முதல்ல போய் செக்அப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. நம்பர் இருக்கு. சரியா? இத பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? இந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா நான் வந்துருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நேரம் நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கிறது கேட்போம். புது கைலி புது சட்டை இருக்கு. சரியா? இத வந்து அதை அவுத்துட்டு, அது அழுக்கா இருக்கு, பெருசா இருக்கு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறப்ப இதை கட்டிக்கோங்க. சரி? கரெக்டா இருக்கும். ஐயா இங்க பாருங்க, நீங்க வயசானவர், நான் தான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க எல்லாம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சரியா? நீங்க நல்லா இருந்தா போதும். நல்லா மனசோட சந்தோஷமா வலி வேதனை எல்லாம் இருந்து வெளியில வந்துட்டேன் நீங்க சொல்றப்பதான் எனக்கு சந்தோஷம். இந்த சிரிப்பு தான் அழகா இருக்கு. அழுகிறதோட சிரிச்சாதான் அழகா இருக்கும் எப்பவுமே. ஆனா சிரிச்சிட்டு இருக்கணும். எந்த வழியா இருந்தாலும் அப்படியே உள்ள வச்சு வெளியில விட்டுறணும். அவ்வளவுதான். நரம்பு எல்லாம் பாருங்க, கை காலெல்லாம் ஒரு வெயிட்டு தூக்க முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது, படுத்தா உருண்டு எந்திரிக்க. கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. சரிங்க, போட இருக்கணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. சரியா? சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேங்க சார். என்ன வேணும்? பூரி சாப்பிடுறீங்களா, இட்லி வேணுமா? எது வேணாலும். எது வேணும் உங்களுக்கு? பூரியா? சரி, எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி உட்காந்துக்கோங்க, உட்காந்து சாப்பிடுங்க. சரி. மனசுல உள்ள வழியை தூக்கி வெளியில எரிஞ்சிடணும். சரியா? ஓகே, உட்காருங்க, சாப்பிடுங்க. மனசு விட்டு சொல்றேன், நீங்க தான் எங்களுக்கு தேவையா கொண்டு வந்து சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்கேன் உங்களுக்கு. உட்காருங்க, சாப்பிடுங்க, வாங்க. உங்களை கூட்டி கொண்டு நீங்க காப்பாற்ற விட்டுருக்குது. பூரி கேட்டீங்கல்ல, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. போதும். நல்லா இருக்கா? அருமையா இருக்கு, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. எல்லாம் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. சரியா? போயிட்டு வரவா? போயிட்டு வா.